புஸ்தகம் 8ஆம் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, சத்தமா வாசிங்க, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. 6வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் இணைத்து வாசிப்போம். உம்முடைய கரத்தின் கிரிகையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. இங்கே அருமையான 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சகலவற்றையும் அவனுக்கு நீர் என்ன செய்தீர்? நீர் கீழ்ப்படுத்தினீர். 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. அந்த எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அங்கே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உமது விரல்களின் கிரிகையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரங்களையும் நான் பார்க்கும்போது. பாருங்க, என் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு சங்கீதக்கார தாவீது சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணம். அவர் சொல்லுகிறார், உம்முடைய விரல்களின் கிரிகையாகிய வானத்தை நான் பார்க்கும்போது, இந்த நட்சத்திரங்களை நீ நிறுத்தின உம்முடைய மகத்துவங்களை நான் பார்க்கும்போது, நீர் இந்த உலகத்திலே உம்மை போல ஒரு மனிதர், உம்மை போல ஒரு உயர்ந்த தேவன் இந்த உலகத்திலே எவரும் இல்லை. ஆனா இவ்வளவு மேன்மை படைத்த நீர், இவ்வளவு அதிகாரம் படைத்த நீர், இவ்வளவற்றையும் ஆளுகை செய்த நீர், என்னுடைய பாதங்களுக்கு நீர் அதை என்ன செய்து கீழ்ப்படுத்தினீர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது தேவன் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய கரத்திலே எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, அதே அதிகாரத்தை தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அது சிறியவர்களானாலும் சரி, அது வாலிபர்களானாலும் சரி, அது முதிர்ந்தவர்களானாலும் சரி, என் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பெற்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக நேரங்களில் இதை நாம் பயன்படுத்துகிறோமா? குடும்பத்திலாக இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், நாம் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், நாம் அதை பயன்படுத்துகிறோமா? தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தை, அதற்காக ஆணவ பேச்சுக்காக அல்ல, நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டிய நேரத்திலே
நாம் செயல்படுத்தும் போது தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா சொல்லுமே. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பல காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள், பல காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்க. நான் ஒன்று சொல்ல முடியும், தேவன் சகலவற்றையும் உங்கள் கால்களுக்கு பாதங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. இன்னும் சொல்ல வேண்டுமா, அது எல்லாமே ஒரு தூசு போல, நம்ம தூசை தான் சவுட்டி போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கம்பீரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. சிலருக்கு சின்ன ஒரு பதவி கிடைத்துட்டா போதும், அவங்கள பிடிச்சு கீழே நிறுத்தவே முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பதவி சாதாரண பதவி. இந்த காண்கின்ற சகலவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கீழ்ப்படுத்திருக்கிறார். அப்ப அந்த என்ன இருக்கணும், அதிகாரம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும், அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். என் தேவன் சகலவற்றை என் பாதங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க தான் என்ன செய்வாங்க, சோர்ந்து போ. எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு என்னவே இல்லை, நான் சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அநேக நேரங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் நாம் அதை பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் அது அடைத்து காணப்படுகிறது. இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். தேவ நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு நம்மை முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.